தொடர்வது விரிவான செய்திகள். சிவனொளி பாதமலை யாத்திரைக்கான பருவகாலம் இன்று ஆரம்பமாகின்றது. தற்போது பெருந்திரளான பக்தர்கள் சிவனொளி பாதமலைக்கு வந்திருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சிவனொளி பாதமலைக்கான பல வணிகள் காணப்படுகின்ற போதிலும் ஹேட்டன் நல்ல தண்ணி வீதி பிரசித்தி பெற்று காணப்படுகின்றது. இன்று ஆரம்பமாக உள்ள சிவனொளி பாதமலை பருவகாலம் எதிர்வரும் 5 மாதங்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை சிவனொளி பாதமலைக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர தெரிவித்தார். யாத்திரையின் போது தங்களின் பணம் மற்றும் தங்க ஆபரணங்கள் தொடர்பில் பக்தர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் யாத்திரையின் போது காசல்டி, லக்ஷபான உள்ளிட்ட நீர்நிலையில் நீராடுவதை தவிர்க்குமாறும் ருவன் குணசேகரம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை யாத்திரையின் போது ஏற்படக்கூடிய அவசர தேவைகளுக்கான தொலைபேசி இலக்கங்களும் போலீஸ் தலைமையகத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 05025555000, 07185911122 மற்றும் 0452232222 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு ஏற்படுத்த முடியும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை அறிய தருகின்றோம். 05225555000, 07185911122 மற்றும் 0452232222. மீண்டும் அந்த இலக்கம். இதனிடையே சிவனொளி பாதமலைக்கான யாத்திரையை மேற்கொள்வோர் கழிவுப் பொருட்கள் மற்றும் பொலித்தீன் ஆகியவற்றை தேவையற்ற இடங்களில் விட வேண்டாம் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொலித்தீன்களை சுற்றுச்சூழலில் விடும்போது பாரிய அளவில் சூழல் மாசடைவதாக அதிகார சபையின் தலைவர் லால் தர்மஸ்ரீ குறிப்பிட்டார்.